லீவு விட்டதும் விட்டாங்க, கிச்சனே கதின்னு சொல்லி கிச்சன்லேயே முக்கால்வாசி நேரம் போயிடுது. நல்ல வேளை நம்ம கிச்சன் வந்து குட்டி கிச்சன் தான். பெரிய கிச்சன் இருக்கிறவங்களுடைய நிலைமையெல்லாம் யோசிச்சு பார்த்தா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ரசத்துக்கு மிக்ஸி ஜாரில் தோலோடு இருக்கிற பூண்டு, கருவேப்பிலை, 1 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் வந்து மிளகு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சதுக்கப்புறம் இப்போ கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு மஞ்சள் மிளகா கொரகொரப்பாக அரைச்சது எல்லாத்தையும் சேர்த்து போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். இப்போ சைட் பை சைடு தக்காளியை நல்லா கரைச்சி தண்ணி சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். சைட் பை சைடு ப்ரான் தொக்குக்கு கரம் மசாலா போட்டு நல்லா தாளிச்சிட்டு ஒரு கை நிறைய வந்து முந்திரி, ஒரு கை வந்து பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். அது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகட்டும். சைட் பை சைடு ரசம் வந்து கொதிக்கிற நிலைக்கு வந்துருச்சு. அதனால அதையும் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சாச்சு. முந்திரி நல்லா செவந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக தயிர் சேர்த்து நல்லா வந்து ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் ப்ரானை சேர்த்து கொதிக்க விட்டுற வேண்டியதான். தண்ணி எல்லாம் சுண்ணதுக்கப்புறம் கொத்தமல்லி தலை போட்டு இறக்கிட்டோம்னா சூப்பரான ப்ரான் முந்திரி கிரேவி செம்மையாக ரெடி ஆகிடும். ப்ரான் எடுக்கும் போது மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு